உலகமே நடுங்குகிறது. தேவர்கள் பயந்து ஓடுகிறார்கள். அசுரன் இரத்த பீஜனின் இரத்த துளிகள் ஒவ்வொன்றும் புது புது அசுரர்களாக மாற கோபத்தின் உச்சிற்கு செல்கிறாள் அன்னை காளி. ஏன் என்று தெரியுமா? இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அச்சம், அதிகாரம், அழிவு இவை அனைத்திற்கும் ஒரு முகம் உண்டு என்றால் அது அன்னை மாக்காளியின் முகம்தான். புராண காலத்தில் இரத்த பீஜன் என்ற அரக்கன் சாகாம பெற நினைத்து பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். அவன் கேட்ட வரம் விசித்திரமானது. என் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் தரையில் விழுந்தால் அதில் இருந்து என்னை போலவே ஒரு வீரன் உருவாக வேண்டும் என்றான். வரம் பெற்ற இரத்த பீஜன் தேவர்களையும் ரிஷிகளையும் சித்திரவதை செய்தான். எங்கும் தீப்பற்றி எரிந்தது. அந்த வரத்தால் அவனின் ஆணவம் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. தர்மம் அழியத் தொடங்கியது. அசுரனை அழிக்க அன்னை துர்கா போர்க்களம் புகுந்தாள். போர் சத்தம் திசையெங்கும் எதிரொலித்தது. ஆனால் இரத்த பீஜனை வெட்டினால் அங்கிருந்து ஆயிரக்கணக்கானோர் உருவானார்கள். தேவர்கள் திகைத்தனர். அப்போதுதான் அந்த உக்கிர வடிவம் தோன்றியது. அவளே மா காளி. அவள் அழிவின் அடையாளம் மட்டுமல்ல, அதர்மத்தின் முடிவும் கூட. ஒரு துளி ரத்தம் கூட தரையில் விழவில்லை. அனைத்தையும் அன்னை காளி பருகினாள். துணையாக வந்த அசுரர்கள் மடிந்தனர். இறுதியில் இரத்த பீஜனும் காளியின் காலடியில் வீழ்ந்தான். வெறி அடங்காத காளி ஆவேசமாக நடனம் ஆடினாள். அவள் கால் பட்டால் பூமி தாங்காது என்று உலகமே அஞ்சியது. இந்த பிரபஞ்சம் அழிய போகிறது என்று உணர்ந்த தேவர்கள் சிவபெருமானிடம் ஓடினார்கள். ஆடும் சக்தியை அடக்க அமைதியே உருவான சிவனே முன்வந்தார். காளி வரும் வழியில் எவ்வித எதிர்பார்ப்புகளின்றி சிவன் தரையில் படுத்தார். மின்னல் வேகத்தில் வந்த காளியின் பாதம் சிவனின் மார்பை தொட்டது. அந்த ஒரு தொடுதல் அவளது ஒட்டுமொத்த கோபத்தையும் கருணையாக மாற்றியது. தன் தலைவனையே மிதித்து விட்டோம் என்ற வருத்தத்தில் அன்னை தன் நாக்கை கடித்தபடி உறைந்து நின்றாள். தேவியின் உக்கிர ரூபம் மறைந்து சாந்த சொரூபிணியாகிய பார்வதி தேவி தோன்றி தன் இறைவனை வணங்கினாள். சிவன் என்பது சவம், சக்தி என்பது இயக்கம். சிவனை தவிர்த்து சக்தி இல்லை, சக்தியை தவிர்த்து சிவன் இல்லை. வீரம் வேண்டுவோர் முதல் ஞானம் வேண்டுவோர் வரை யுகம் யுகமா காளியை வணங்கி வருகின்றனர். தீமையை அழிக்க காளி உக்கிரம் கொள்வாள். ஆனால் தன் பக்தர்களை காக்க அவளே தாயாக மாறுவாள்.